இங்க ஒருத்தன் திடீர்னு ரொம்ப குட்டியா இருந்த ஒரு பொண்ணை பாக்குறான். அவன் பார்த்ததும் அந்த பொண்ணு பயத்துல மயங்கி கீழே விழ போறான். சடனா அவன் அதை பார்த்து அவனோட கையால அவளை தாங்கி அவளை எப்படியாவது பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணி அவளை தூக்கி அப்படியே பாக்கெட்ல போட்டுட்டு அவனோட வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவளை பால்ல நல்லா குளிக்க வைக்கிறான். அதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு பெட்ரூமை ரெடி பண்றதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் பாக்ஸை எம்டி ஆக்கிட்டு அதுக்குள்ள ஒரு டவலை விரிச்சு நல்ல பெட் மாதிரி ஒன்ன ரெடி பண்ணி வைக்கிறான். அந்த பொண்ணுக்கு அந்த பெட் ரொம்ப பிடிச்சு போக அதுல ஜாலியா குதிச்சு விளையாடுறான். ஸ்கூலுக்கு போகும்போதும் அவனோட பாக்கெட்ல அவளை பத்திரமா வச்சு கொண்டு போறான். ஸ்கூல்ல புக்குக்கு பின்னாடி அவளை மறைச்சு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசி டைம் பாஸ் பண்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் அவன் அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு அழகான பார்பி ட்ரெஸ்ஸும் சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கான். அதுக்கப்புறம் அவனோட வீட்டுல இருந்த ஒரு கர்ச்சீஃபை ரொம்ப அழகா இருக்குதுன்னு எடுத்து வச்சுக்கிறான். உடனே அவன் அவளை அந்த கர்ச்சீஃப் மேல படுக்க வச்சுட்டு அவ சைஸ மார்க்கரை வச்சு அப்படியே மார்க் பண்றான். அதுக்கப்புறம் அந்த கர்ச்சீஃப்ல மார்க் பண்ணியிருந்த இடத்த அப்படியே கரெக்டா ஒரு சிசரால கட் பண்றான். இப்போ கட் பண்ணின கிளாஸ ஒரு ஊசி நூல் வச்சு தைக்கிறான். அப்படி தச்சுட்டு இருக்கிறப்ப அந்த நீடில் அவனோட கையில தெரியாம குத்தியும் பிளட் வந்துருது. அதை பார்த்து அந்த பொண்ணு பதறி போயிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெஸ்ஸும் ரெடி ஆகிருது. ஆனா அந்த பொண்ணு அதை போட்டு பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் அவளுக்கு கரெக்டா மேட்ச் ஆகாம அவளோட தலைக்குள்ளேயே போக மாட்டேங்குது. உடனே அவ ஒரு பேக்கை எடுத்துட்டு அங்க இருந்த பெரிய பெரிய படிக்கட்டுகள் மேல ஏறி போயிட்டு அங்க இருந்த அவன் சிஸ்டரோட ரூமுக்குள்ள ஏதாவது ட்ரெஸ் கிடைக்குமான்னு பார்க்க போறான். அங்க இருந்த ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்குது. அதுக்குள்ள இருந்த டாய்ஸோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அவ திரும்ப அவளோட ரூமுக்கு வரும்போது அங்க ஏற்கனவே ஒரு திருட்டு பொண்ணு ரகசியமா திருட வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்றதுக்காக அவனுக்கு மெசேஜ் பண்ண ஐடியா பண்ணி போன்ல அவளோட காலால ஜம்ப் பண்ணி மெசேஜ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அந்த திருட்டு பொண்ணு ஸ்டெப்ஸ்ல ஏறி வீட்டோட டோர் கிட்ட வந்துடுறான். அவ வர்ற சத்தத்தை கேட்டுட்டு உடனே எங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சடனா அந்த போனுக்கு மேல ஒரு பொம்மை மாதிரி அசையாம நிற்கிறான். உடனே சந்தேகத்துல அந்த திருட்டு பொண்ணு அவ பக்கத்துல வந்து இது உண்மையிலேயே பொம்மை தானான்னு பாக்குறான். அப்போ அந்த பொண்ணு மூச்சை பிடிச்சுக்கிட்டு அசையாம நிற்கிறான். அவ பக்கத்துல வந்ததும் திடீர்னு அவளோட போன் ரிங் ஆகுது. உடனே அவளோட பார்ட்னர் கிட்ட பேசுறதுக்காக போனை எடுத்துட்டு வெளியே போயிடுறான். அப்போ சடனா அவளுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வேகமா போயிட்டு அங்க இருந்த மியூசிக் சிஸ்டத்தை பிளே பண்ணி விடுறான். பாட்டு சத்தத்தை கேட்டதும் திருடங்க ரெண்டு பேரும் வீட்டோட ஓனர் வந்துட்டாரோன்னு நினைச்சு பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. மெசேஜை பார்த்ததும் அவன் பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வர்றான். வீட்டுக்கு வந்து அவ சேஃபா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உயிரே வருது. அவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் அவன் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவ சொல்லிட்டு அவளுக்காக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அவன் கிட்ட போட்டு காமிச்சு சந்தோஷப்படுறான்.